உங்களோட பிசினஸுக்கு நெக்ஸ்ட் லெவல் ரீச் வேணுமா? ஸ்டார்ட் யூசிங் லிங்க்டின் டுடே. ஆமாங்க, நம்ம தமிழ் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஃப்ரீயான ஸ்டேஜுங்க. அதாவது மிகப்பெரிய மேடைனே சொல்லலாம். லிங்க்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்றதுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போவோம். தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு வணிக உரிமையாளர்கள் பணத்தை செலவழிக்காமல் தங்கள் நேரத்தை மட்டுமே முதலீடு செய்வதன் மூலம் டிஜிட்டல் முறையிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையிலும் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவுவதே எனது நோக்கம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் 5 பகுதியா பிரிச்சிருக்கேனுங்க. ஏன் இப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க லிங்க்டின் யூஸ் பண்ணலினாலும் இல்ல உங்ககிட்ட மார்க்கெட்டிங் டீம் இல்லைனாலும் இல்ல ஒரு ஆட்ஸுக்கும் நீங்க காசு செலவு பண்ணுங்கிற அவசியமும் இல்லை. இது என்னன்னா, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஆர்கானிக்கா எப்படி நம்ம பர்சனல் பிராண்ட லிங்க்டின்ல கொண்டு வரலாம், அதுதான் இந்த முக்கியமான விஷயமா இருக்கும் இந்த வீடியோல. வாங்க பகுதி 1க்கு போகும். பகுதி 1, ஒய் தமிழ் பிசினஸ் ஓனர்ஸ் மஸ்ட் பி ஆன் லிங்க்டின். எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் லிங்க்டின் ஒரு பெரிய ப்ரொஃபஷனலான பிளாட்ஃபார்ம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், பெரிய பெரிய கார்பரேட்டுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும். அப்படி கிடையாதுங்க. திஸ் இஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் டு பொசிஷன் யூ ஆஸ் அ லீடர் இன் யுவர் இண்டஸ்ட்ரி. இந்த லிங்க்டின் என்னென்னலாம் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஐடென்டிட்டியை கொடுக்கும். உங்களை ஒரு ட்ரஸ்டட் பிராண்டா மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க. வெறும் ஜஸ்ட் செல்லரா பார்க்காம ஒரு ட்ரஸ்டட் பிராண்டா உங்களைய பார்க்க ஆரம்பிப்பாங்க. 2வது ஆர்கானிக் ரீச். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு ரீச் நம்மளையும் மீறி, நம்ம சர்க்கிளையும் மீறி கொண்டு போய் ரீச் கொண்டு வந்து. பகுதி 2, ப்ரொஃபைல் செட்டப் தட் செல்ஸ் யூ. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. உங்களை ப்ரொஃபைல பார்த்தாவே ஒரு பிசினஸ் மேக்னெட் மாதிரி இருக்கணும், அப்படியே இருக்கணும். அப்ப என்னென்ன பண்ணணும்? முதல் விஷயம், உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் நல்ல ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கணும். நல்ல ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட, நல்ல ஒரு பிரைட் பேக்ரவுண்டோட கொடுங்க. ஏன்னா இது பர்சனல் பிராண்டிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2வது பேனர் இமேஜ். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பண்றீங்க, ஷோ வாட் யூ டூ, அதை கண்டிப்பா அதுல காட்டணும். உங்களோட பிசினஸ் டேக்லைன் இருக்கணும், இல்லைன்னா ஒரு ப்ராடக்ட் போட்டோ கூட இருக்கலாம். இது இம்பார்ட்டன்ட். அடுத்தது 3வது பாத்தீங்கன்னா ஹெட்லைன். சும்மா ஐ எம் a founder at ABC அப்படி எல்லாம் போட வேண்டாங்க. அதாவது நீட்டா சொல்லுங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறது. அதாவது உதாரணத்துக்கு, ஹெல்பிங் தமிழ் ரீட்டைலர்ஸ் பூஸ்ட் சேல்ஸ் வித் ஹோல்சேல் கோல்டு ஜுவல்லரி ஃப்ரம் மதுரை. அந்த மாதிரி கிளியரா இருக்கணும், கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். 4வது பாத்தீங்கன்னா அபவுட் செக்ஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கம்ப்ளீட் உங்க கதையவே சொல்லணும். ஹூ ஆர் யூ, நீங்க யாரு. 2வது வாட் டு யூ சால்வ், நீங்க என்ன சொல்யூஷன் கொடுக்குறீங்க. 3வது ஹூம் டு யூ ஹெல்ப், யாருக்காக. 4வது ஆட் கான்டாக்ட் இன்ஃபோ, உங்களோட போன் நம்பர், இல்ல ஒரு வாட்ஸ்அப், இல்ல ஒரு இமெயில். இது கண்டிப்பா இருக்கணுங்க. சோ என்ன, ஏன் இதை இவ்வளவு திருப்பி திருப்பி 4 இதா சொல்றோம் அப்படின்னோம்னா, this is not for you, this is for others, this is for your customers. சோ அதனால உங்களை பத்தி இப்படி சொன்னீங்கன்னா மட்டும்தான், யாருக்காக எதுக்காக எப்படி பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு பிசினஸ் மேக்னெட்டா இருக்கும். 3வது பகுதி என்னன்னா, வாட் டு போஸ்ட். இப்ப பாத்தீங்கன்னா லிங்க்டின் ப்ரொஃபைல் ரெடி ஆயிருச்சு, ஆனா என்னங்க போஸ்ட் போடுறது, உங்களோட கஷ்டம் என்னங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அதுக்கு ஒரு 3 போஸ்ட் கண்டென்ட் ஃபார்முலா இருக்குங்க. வாரம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணும். முதல் விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டோரி போஸ்ட். எதுக்கு அப்படின்னா, டு பில்ட் த ட்ரஸ்ட், ஒரு நம்பிக்கையும் ஒரு நம்பகத்தன்மையையும் உருவாக்கணும். எது மாதிரி பண்ணலாம்? நீங்க ஏதாவது ஒரு கஷ்டங்கள் திடீர்னு அனுபவிச்சிருப்பீங்க உங்க பிசினஸ்ல, அதை நீங்க ஷேர் பண்ணலாம். அதை எப்படி நான் சால்வ் பண்ணினேன் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா, இதுல இருந்து என்ன நம்ம கத்துக்கணும், மாறல் என்ன, அதே மாதிரி ஒரு சின்ன பிசினஸ் டிப், இப்படி கூட நீங்க பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, நம்ம ஃபேக்டரியில 2 மெஷின் இருந்ததுங்க, திடீர்னு ஸ்டாப் ஆயிருச்சு, ப்ரொடக்ஷன் வேற 1000 யூனிட்ஸ் நம்ம இன்னைக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன், ஒரு பிசினஸ் லீடரா நான் எப்படி சொல்யூஷன் கொடுத்தேன், இந்த ப்ரெஷரை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க தாராளமா ஒரு கதையாக சொல்லலாம். 2வது பாத்தீங்க அப்படின்னா வேல்யூ போஸ்ட் அப்படிம்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா, உங்களை ஒரு பொசிஷன் பண்றதுக்கு, நீங்க இதுல எக்ஸ்பர்ட்டுங்க, இதுல என்னைய விட்டா வேற யாருமே இல்லைங்க அப்படிங்கிறப்ப எப்படி பண்ணலாம், ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கத்துக் கொடுக்கலாம். ஒரு ஷார்ட் கட் சொல்லி தரலாம். அதே மாதிரி ஒரு புல்லட்டட் பாயிண்ட்ஸ்ல
ஒரு தமிழ் கலந்து இங்கிலீஷ் கலந்து இப்ப நான் எப்படி சொல்லிட்டு இருக்கேனோ அதை கூட நீங்க சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷுவல்ஸ் ஏதாவது நீங்க ஒரு சில விஷயங்கள் பார்த்துருக்கலாம், அதை பார்த்து கூட நீங்க போடலாம். இல்ல ஒரு நியூஸ் பேப்பர்ல படிச்சிருக்கலாம், அதையும் நீங்க போடலாம். ஸோ இது என்ன காட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை வந்து ஒரு ஒரு எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்து கொடுக்கும். அதாவது எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு 3 simple ways jewel shop owners can increase Diwali sales without discounts. ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூ போஸ்ட் நீங்க போட்டீங்கன்னா உங்களை வந்து ஒரு பொசிஷன், ஒரு எக்ஸ்பர்ட்டா வந்து அது காட்டும். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட் போஸ்ட். இது எதுக்கு அப்படின்னா டு ரீச், ஒரு எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு. அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ஆடியன்ஸ் கிட்ட சில கேள்விகளை கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? ஒரு போல் மூலியமா ஒரு 4 கொஸ்டின், ஒரு கொஸ்டினை கேட்டு ஒரு 4 பதில், இது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க மேனுஃபேக்சரரா இருக்கீங்களா, இல்ல சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களா, இல்ல ட்ரேடிங்ல இருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்பேன். ஸோ அப்ப நிறைய பேர் போல் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ என்ன மாதிரி ஆடியன்ஸ் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ப யாரெல்லாம் வந்து இந்தந்த விஷயங்கள் ரிலேட்டடா நம்ம கேட்கிறப்போ கமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, அது எல்லாமே உங்க பிசினஸுக்கு அது வார்ம் லீட்ஸா அமையும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு உங்களோட பிசினஸ்ல எது ஹார்டர், மார்க்கெட்டிங்கா, இல்ல உங்க பீப்புள மேனேஜ் பண்றதுலையா, இல்ல அக்கௌண்ட்ஸ் ப்ராப்ளம்ல இருக்கா, இல்ல ஹெச்ஆர்ல ப்ராப்ளம் இருக்கா? ஸோ இந்த மாதிரி நீங்க சில விஷயங்கள் வந்து வாரத்துக்கு 3ஆ பிரிச்சு நீங்க பண்றப்ப காம்போவா கொடுத்தீங்க அப்படின்னா 30 நாள்லயே வந்து உங்களோட பர்சனல் பிராண்டை நல்ல ஒரு பவர்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குங்க. பகுதி 4 என்ன அப்படின்னா, how to turn post into leads. ஆமாங்க, இங்கதான் மேஜிக்கே இருக்கு. இது முன்னாடியே நான் பல வீடியோல சொல்லியிருப்பேன், கன்வெர்ட் யுவர் கண்டென்ட் இன்டு கஸ்டமர்ஸ் அப்படின்னு. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னா ஒரு சாஃப்ட் கால் டு ஆக்ஷன் கடைசியா இருக்கணுங்க. நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ஒரு ஸ்டோரியை சொல்லிட்டு இல்ல ஒரு என்கேஜ்மெண்ட் போஸ்ட் வந்து எல்லாமே பண்ணாலும் கடைசியா வாண்ட் டு நோ ஹவ் ஐ டபுள்டு மை ஹோல்சேல் ஆர்டர்ஸ், நான் ஹோல்சேல் ஆர்டரை எப்படி நான் வந்து டபுளா பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணுமா, டைரக்ட் மீ ஹெல்ப் அப்படின்னு போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி ஒரு கமெண்ட்ஸுக்கு வந்து 24 மணி நேரத்துக்குள்ள ரிப்ளை பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, லிங்க்டின்ல வந்து வாய்ஸ் மெசேஜ் ஃபீச்சர்னு ஒன்று இருக்குதுங்க. இட்ஸ் அ வெரி 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 பவர்ஃபுல் ஃபார் தமிழ் பிசினஸ் ஓனர்ஸ். ஏன்னா நம்ம டிபிக்கலா ஒரு தமிழ்ல ரிப்ளை பண்றப்போ பீப்புள் வில் ரிசனேட், இல்லப்பா இது நம்மாலு, வாங்க நம்மளுக்குள்ள நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாங்கிற ஒரு 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 எண்ணம் வரும். ஸோ லிங்க்டின் வாய்ஸ் மெசேஜ்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு, தாராளமா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டோன்ட் சவுண்ட் லைக் யூ ஆர் செல்லிங், அதாவது டைரக்டா சேல்ஸ் பண்ற மாதிரி எதையும் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அட்வர்டைஸ்மெண்டா வேண்டாம். ஜஸ்ட் ஹெல்ப் ஜென்யூன்லி, ஒரு உதவி செய்யற மாதிரி நீங்க இன்னைக்கு பேசுறீங்களோ, லீட்ஸ் வில் கம் ஆட்டோமேட்டிக்லி. பகுதி 5 டெய்லி ரொட்டீன். ஒரு 10 நிமிஷம் லிங்க்டின் பிராண்டிங்காக தயவு செஞ்சு செலவு பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து ஒரு சிம்பிள் 10 நிமிஷம் நீங்க செலவு பண்றதுனால என்னென்ன விஷயமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நிமிஷம் ஒரு புது புது கனெக்ஷன் ரெக்வஸ்ட். உங்களுக்கு தெரியும், ஒரு டார்கெட் வச்சிருப்பீங்க, இந்த மாசத்துக்குள்ள ஒரு 2 கம்பெனி, அந்த கம்பெனி இருக்காங்களா, அதுல யாராவது வேலை செய்யறாங்களா, அவங்க கிட்ட போய் சார் இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி விஷயம் இருக்கு, ஒரு வேல்யூ கொடுங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்க ப்ரொஃபைல வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கறப்போ ஒரு கனெக்ஷன் ரெக்வஸ்ட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நெட்வொர்க் பில்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ புது புது கனெக்ஷன் ஒரு 2 ஒரு நாளைக்கு, அவ்வளோ ரொம்ப ஜாஸ்தி எல்லாம் வேண்டாம், 2 அப்படின்னு பண்ணீங்கன்னாவே 30 நாளைக்கு 60 கனெக்ஷன். அப்போ இன்னொரு 3 நிமிஷம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 3 போஸ்ட் உங்க இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா நிறைய பேர் போஸ்ட் போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு போய் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டுங்கிறத காட்டுங்க. அப்படின்னா உடனே வந்து உங்க ப்ரொஃபைல செக் பண்ணுவாங்க, கண்டிப்பா உங்க கூட கனெக்ட் ஆவாங்க. அதே மாதிரி இன்னொரு 2 நிமிஷம் உங்களுக்கு டைரக்டா சில பேர் மெசேஜஸ் பண்ணிருக்கலாம், அதுக்கு ரிப்ளை பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் கடைசி ஒரு 3 நிமிஷம் என்ன பண்ணலாம், அடுத்தது நம்ம என்ன போஸ்ட் போட போறோம் அப்படிங்கிறதையும் நீங்க ஒரு டிராஃப்டா, ஒரு ஐடியாவா நீங்க பிளான் பண்ணலாம். ஒரு 10 இருந்து ஒரு 1/4 மணி நேரம் நீங்க ஒதுக்குனீங்கன்னா லிங்க்டின் வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயங்க. இட் இஸ் நாட் டைம் வேஸ்ட்டுங்க. இது வந்து ஒரு பெரிய லீட் ஜெனரேஷன் வித் ரிலேஷன்ஷிப் பில்டிங். இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம முக்கியமான 5 பகுதியை பார்த்தோம். ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, பிசினஸ் ஓனர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு நிறைய லேக்ஸ் கணக்குல வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுல நான் கொடுத்துருக்கிற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஒரு டிஜிட்டலா உங்க முகத்தை காமிச்சு ஒரு பர்சனல் பிராண்டிங், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இப்ப பண்ற விஷயம் இன்னும் 5 வருஷம் இல்ல 10 வருஷம் கழிச்சும் ஹெல்ப் ஆகும். இது வந்து என்னன்னா, இட்ஸ் ஆர்கானிக். எந்த ஒரு காசும் செலவு செய்யாமல் உங்கள் நேரத்தை மட்டும் செலவு செய்வதன் மூலம் எப்படி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போவோம். ஏன்னா இட்ஸ் மீடியா, இட்ஸ் சோஷியல், யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது, அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30ல இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, மூணாவது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸை நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி, சோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒன்று மூணாவது ஃப்ரீ. நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம் அந்த கம்யூனிட்டியில, உங்களுக்கு என்ன தேவை, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30 Q&A செஷன், உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போற ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. ஸோ தட் ஒரு எதுக்காக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா, இட்ஸ் a கொலாபரேஷன். ஸோ இந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ், ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும், நம்மளுக்குள்ள நாமளே நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதா முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா, அதான் சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட், அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள், பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.